டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். டிசம்பர் 13, 2024 நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல எவ்வாறு மழைப்பொழிவை கொடுத்திருக்கு, அதே போல வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு இருக்க போகிறது, அடுத்து 5ஆம் சுற்று மழைப்பொழிவு எப்போது தொடங்கும், அதன் தாக்கம் எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தான் முழுமையாக இந்த காணொலியில நம்ம விரிவாக அலச இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். தமிழகத்துல இன்று வரைக்கும் டிசம்பர் 13ஆம் தேதி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதும் சராசரியாக 53 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. இயல்பாக வடகிழக்கு பருவமழை காலத்துல பதிவாக வேண்டிய மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 33% அதிகமாகும். இந்த நிலையில மேலும் 2 சுற்று மழைப்பொழிவு தமிழகத்திற்கு காத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இயல்புக்கு மிக மிகுதியான மழைப்பொழிவுடன் இந்த வருடம் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுது. கணியன் வானிலை ஊடகத்துல டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்துல தொடர்ந்து இந்த வருடம் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நம்ம குறிப்பிட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்துல மழையை கொடுத்திருக்கு. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பாக் நீரிணைப்பு மற்றும் டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதிகளுக்கு வருகை தந்து வலுவடைந்து பிறகு மிக மெதுவாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென்மேற்கு மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாம் அதீத கனமழையும் பதிவாகி இருக்கு. அதிகபட்சமா டிசம்பர் 13ஆம் தேதி காலை நிலவரப்படி கடலூர் மாவட்டத்தை, டெல்டா மாவட்டங்களை முதல்ல பார்த்து விடுவோம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லால்பேட்டையில் 31 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் 24 சென்டிமீட்டர், அதே போல காட்டுமன்னார் கோயிலில் 24 சென்டிமீட்டர், கீழச்செருவையில் 21 சென்டிமீட்டர், பெலந்துறையில் 21 சென்டிமீட்டர், சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர், மேமாத்தூரில் 18 சென்டிமீட்டர், லாக்கூரில் 17 சென்டிமீட்டர், தொழுதூரில் 17 சென்டிமீட்டர், புவனகிரியில் 17 சென்டிமீட்டர் என கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி முழுவதுமே பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை பதிவாகி இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் பரவலா கனமழை பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடியுது. அதே போல வடக்கு டெல்டா பகுதியான நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அதீத கனமழையாக 22 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடியுது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மயிலாடுதுறையில் 22 சென்டிமீட்டர், செம்பனார் கோயிலில் 19 சென்டிமீட்டர், மணல்மேட்டில் 17 சென்டிமீட்டர், தரங்கம்பாடியில் 14 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. சீர்காழி, கொள்ளிடம் போன்ற பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் கிட்ட மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்துல 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதே போல நமக்கு திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவை நம்ம பார்க்க முடிந்தது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தின் நன்னிலம், நீடாமங்கலம் போன்ற வடக்கு பகுதிகளில் நேற்றைய தினம் வடக்கு டெல்டால பரவலாக மழை பதிவானது. இன்றைய தினம் தெற்கு டெல்டாவிலும் பரவலாக மழை பதிவாகி இருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர், பேரளத்தில் 22 சென்டிமீட்டர், வலங்கைமானில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. திருவாரூர் மட்டுமல்லாது அதே போல நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பதிவானது. தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை கனமழை பதிவாகாத நிலையில தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. மஞ்சளாறில் 20 சென்டிமீட்டர், பூதலூர் பகுதியில் 19 சென்டிமீட்டர், கும்பகோணத்தில் 19 சென்டிமீட்டர், திருக்காட்டுப்பள்ளியில் 18 சென்டிமீட்டர், கீழணைக்கட்டு பகுதியில் 17 சென்டிமீட்டர், பாபநாசத்தில் 15 சென்டிமீட்டர், ஐயம்பேட்டையில் 14 சென்டிமீட்டர் என டெல்டா மாவட்டங்கள்ல, குறிப்பா வடக்கு டெல்டா மாவட்டங்கள்ல நேற்று டிசம்பர் 12ஆம் தேதி பரவலா மிக கனமழை முதல் அதீத கனமழை பதிவாகி இருக்கு. தெற்கு டெல்டால மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவானது. இன்றைய தினம் தெற்கு டெல்டாவிலும் பரவலா மழை பதிவாகி இருக்கு. டெல்டாவில் மட்டுமல்லாது வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலையும் பரவலா கனமழை பதிவாகி இருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பா பார்த்தோம்னா அதிகபட்சமா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதே போல கள்ளக்குறிச்சியில் 17 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறதையும் பார்க்க முடிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 17 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 14 சென்டிமீட்டர், அதே போல குன்றத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவானதையும் நம்ம பார்க்க முடிந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டர், சென்னை மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர்
சென்டிமீட்டர், ஆலந்தூரில் 11 சென்டிமீட்டர், மதுரவாயலில் 10 சென்டிமீட்டர் என வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலா மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவானது. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் பெரிதாக மழை பதிவாகல. தென் மாவட்டங்கள்லயும் பரவலாக மிக கனமழை பதிவாகி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதீத கனமழை பதிவாகி இருக்கு. தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் 31 சென்டிமீட்டர், செங்கோட்டையில் 24 சென்டிமீட்டர், ராமாநதி பகுதியில் 24 சென்டிமீட்டர், தென்காசியில் 23 சென்டிமீட்டர், குண்டாறு அணை பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழையும், அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலா அதீத கனமழை. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான திருநெல்வேலியின் ஊத்தில் 54 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரத்தில் 37 சென்டிமீட்டர், கண்ணடை பகுதியில் 35 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 35 சென்டிமீட்டர், மாஞ்சோலையில் 32, நாலுமுக்கு 31 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு 30 சென்டிமீட்டர், பாளையங்கோட்டையில் 26 சென்டிமீட்டர் என பல்வேறு இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகி இருக்கு. திருமூர்த்தி அணை பகுதியில் 14 சென்டிமீட்டர், திருமூர்த்தி பகுதிகளிலையும் பரவலா மழை பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலா கன முதல் மிக கனமழை பதிவாகி இருக்கு. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 36 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுமே அதீத கனமழை பதிவாகி இருக்கு. பல இடங்கள்ல பரவலாக மிக கனமழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல இன்றைய தினம் டிசம்பர் 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலா மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இன்றைய தினம் பரவலா கன முதல் மிக கனமழை வரைக்கும் பார்த்தோம். டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களையும் பரவலாக கனமழை அவ்வப்போது பலத்த மழைப்பொழிவையும் பார்த்தோம். இந்த சூழல்ல 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை இன்று இரவுடன் படிப்படியாக விலகுகிறது. குறிப்பா பார்த்தோம்னா வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நேற்று இரவு நள்ளிரவு முதலே மழை விலக தொடங்கி இருக்கு. இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்துல டெல்டா மாவட்டங்களில் இருந்தும் மழை முழுமையாக விலகும். அதே போல தென் மாவட்டங்களில் இருந்தும் மழை படிப்படியாக விலகும். ஒட்டுமொத்தமாக 4ஆம் சுற்று மழைப்பொழிவு இன்று இரவுடன் டிசம்பர் 13ஆம் தேதி இரவுடன் நிறைவு பெறுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல பெரிதாக மழை பதிவாகாத நிலையில இது நீர்நிலைகள்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில அமைந்திருக்கு. இந்த சூழல்ல இன்று ஒரு நாளே கிட்டத்தட்ட 16% இயல்புக்கு 16% மழைப்பொழிவை கொடுத்த இந்த சுற்று நிறைவடையும் நிலையில அடுத்த 24 மணி நேரத்துல தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு. இதை டிசம்பர் 15ஆம் தேதி இந்திய வானிலை மையம் உறுதி செய்வார்கள். இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என வலுவடைந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனமும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழையை கொடுக்க இருக்கு. முதல்ல இது தாழ்வு மண்டலமாக மாறி கரையேறும் போது கடலோர மாவட்டங்கள்லையும், இது நிலப்பரப்பின் ஊடாக அரபிக்கடல் செல்லும் போது உட்புற தமிழகம், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பரவலா இந்த தாழ்வு பகுதி வலுவடைந்தாலும் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது ஓரிரு நாட்கள்ல நம்ம உறுதிப்படுத்தலாம். அப்படி புயலாக மாறினாலும் சரி, அல்லது இது தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதியாகவே இருந்தாலும் சரி, இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மக்கள் காற்று அச்சம் குறித்து எந்தவித கவலையும் பட தேவையில்லை. இந்த நிகழ்வும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வா தான் இருக்க போகுது. இந்த சூழல்ல தமிழகம் முழுவதுமே பரவலா மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், கடலோர மாவட்டங்கள்ல அந்த குறுகிய கால பெருமழை, அதீத கனமழை அந்த வாய்ப்பு தற்போதும் தொடர்கிறது. அடுத்த சுற்று மழையிலையும் அது போன்ற ஒரு மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 3 சுற்றுகளாகவே மழையின் தன்மையும் தீவிரம் அடைந்து வருவதையும் நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு பகுதிகளில் குறுகிய காலத்துல பெருமழை பதிவாகிட்டு இருப்பதையும் பார்க்க முடியும். இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய சலனமும் அதே போன்று ஒரு மழை தரும் நிகழ்வாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனம் நாளைய தினம் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவானாலும் இது மிக விரைவாக நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிக்கு டிசம்பர் 16ஆம் தேதியே வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவா டிசம்பர் 16ஆம் தேதி இரவு முதல் தமிழகத்துல படிப்படியாக 5ஆம் சுற்று மழைப்பொழிவு தொடங்கும். டிசம்பர் 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் தீவிரமடைந்து 5ஆம் சுற்று
மழைப்பொழிவு தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 5ஆம் சுற்று மழைப்பொழிவை பொறுத்தளவிற்கு அனைத்து மாவட்டங்களுமே சற்று எச்சரிக்கையா இருக்கணும். கடந்த 4 சுற்றுல பதிவான மழைப்பொழிவுல மண்ணின் ஈரப்பதம் வெகுவா அதிகரிச்சிருக்கு. பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பும் சூழல்ல இருக்கு. இப்ப சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அனைத்து ஏரிகளுமே கிட்டத்தட்ட 85 முதல் 88% நீர் இருப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல மேட்டூர் அணை நீர் இருப்பு 117 அடியாக இருக்கு. தற்போதைய நிலையில நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே போல தென் மாவட்டங்கள்லையும் நீர்நிலைகள் வெகுவாக அதிகரித்து வருகிறது. இந்த சூழல்ல வரக்கூடிய சலனம் மழை தரும் நிகழ்வாக இருக்கு. பரவலா அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் பட்சத்துல இது நகரும் பாதையில அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதன் காரணமா கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் அனைத்து மாவட்டங்களுக்குமே தேவை. கடந்த தொடர்ந்து நம்ம என்னதான் அறிக்கை கொடுத்தாலும் நேற்றைய தினம் ஒரு உதாரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா அதீத கனமழை பதிவாகி வந்தது, குறிப்பா வடக்கு டெல்டால. அதன் தாக்கம் தெற்கு டெல்டால உணரப்பட்டது. குறிப்பா நாகை மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவன் மண் செவரில் இடிந்து விழுந்து பலியான சம்பவமும், அதே போல வேதாரண்யம் அருகே மாலை நேரத்துல பாத்திரங்கள் கழுவதற்காக ஆற்று கரையோரம் சென்றவர் இளம் பெண் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிகழ்வும் பெரும் துயரை ஏற்படுத்தியிருக்கு. மழைப்பொழிவு காலங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பா உங்கள் பகுதியில் மழை பெரிதாக பதிவாகலன்ட்டு ஆற்றுக்கு குளிக்க செல்வதோ அல்லது அங்கு வேறு பணிகளுக்காக செல்வதோ கால்நடைகளை அழைத்து செல்வது இது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு மலை பகுதிகள், அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பதிவாகி அதன் காரணமாக உங்களுக்கு ஆற்றில் பெருக்கு ஏற்படும். ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் பெருக்கு வேகம் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த சூழல்கள் எல்லாம் நீங்க தான் சற்று முன்னெச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா வரக்கூடிய ஒரு சுற்று மழைப்பொழிவு, அடுத்த சுற்று மழைப்பொழிவுல கூடுதல் முன்னெச்சரிக்கையும் கவனமும் தேவை. அதே போல மறுபுறம் விவசாயிகள் பெரிதாக பாதிக்கப்படுறாங்க. சம்பா விவசாயிகள் இப்போதுதான் கதிர் பறியும் சூழல்ல இருக்கு. பூ பூக்கும் தருணத்துல இது போன்ற ஒரு மிக கன மழைப்பொழிவு பெரிதாக மகசூலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பல இடங்கள்ல பயிர்கள் சாய்ந்து வருவதையும் நம்ம பார்க்க முடியுது. இது போன்று வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் விவசாயிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். மக்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள், நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்களும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் உங்களை பயமுறுத்துவதற்கு, அச்சமூட்டுவதற்கு சொல்லல. இந்த நிகழ்வு நெருங்கி வரும்போதுதான் இந்த பகுதியை நோக்கி கரையை கடக்குது, இந்த பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லுவோம். அப்போ திடீர்னு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால முன்கூட்டியே தமிழக கடலோர மாவட்ட விவசாயிகள் வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்க. உங்களது பயிர்கள்ல மழை பெய்தால் உடனடியாக தண்ணீரை வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. மழை பெய்யும் போது, மழை வானிலை எச்சரிக்கை விடுக்கும் போது ஆறுகளுக்கு, நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு, குறிப்பா டிசம்பர் 25ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அருவிகள், நீர்வீழ்ச்சிகள் போன்ற மழைப்பொழிவு சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க. இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுப்பது தான் இப்போதைக்கு அவசியமா பார்க்கப்படுது. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள், டிசம்பர் 14, 15, 16 பகல் கிட்டத்தட்ட 48 பிளஸ் ஒரு 12 60 மணி நேரத்திற்கு தமிழகத்துல மழைப்பொழிவு குறைந்து காணப்படும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது ஒரு அரை மணி நேரம் முதல் 45 நிமிடத்துல மழைப்பொழிவு குறைந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது ஒரு சில இடங்கள்ல தான் பதிவாகும். பரவலான மழை வாய்ப்பு இல்லை. இந்த 2.5 நாட்கள்ல 60 மணி நேரத்துல விவசாயிகள் தேவையான வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்கள். அதே போல முன்னேற்பாடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்துல அச்சம் கொள்ள தேவையில்லை. கூடுதல் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்குமாக தான் ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த சூழல்ல 5ஆம் சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் 16ஆம் தேதி மாலை முதல் தொடங்கும். டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் வலுவடைந்து தீவிரம் அடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. இது குறித்தான விரிவான அறிக்கை டிசம்பர் 15ஆம் தேதி நமது அறிக்கையில வெளியிடப்படும். குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். இந்த சலனத்தின் போக்கு, பாதை, எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தெளிவுபடுத்தப்படும். நன்றி. இணைந்திருங்கள் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.